அன்பானவர்களே, என்னதான் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்று மிக பெரும் மகிழ்ச்சி நம்முடைய குடும்பங்களில் தலைவராக இருக்கக்கூடிய தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு உழைப்பை பற்றி சொல்லி தந்தது. அப்படிதானா? தொடக்க நிலையிலிருந்து முதல் வாசகம் வாசிக்கப்பட்டது. 1வது அதிகாரத்திலே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளுவதற்காக படைக்கப்பட்டான். அழகாக சொல்லப்பட்டிருந்தது. மனிதன் அனைத்தையும் ஆள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆளக்கூடியவனுக்கு உழைப்பு தேவையா? நான் இப்போ உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆள வேண்டும், உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் எனக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு உழைப்பு என்று ஒன்று தேவையா? தேவையில்லை. தேவையா? அரசன் உழைப்பானா? அரசனுக்கு தானே எல்லோரும் உழைப்பாங்க, அப்படிதானா? இப்போ நான் ஆளை பிறந்திருக்கிறேன்னு வச்சுப்போமே, அரசன் வச்சுப்போமே. அரசன் என்ன சொல்லுவான்? உணவை கொண்டு வா, சமைச்சு கொண்டு வா, இங்கே வை, நான் சாப்பிட்றேன், அப்படி தானே சொல்லுவான், அப்படி தானா? ஆகவே நாம் ஆள பிறந்தவர்கள் என்றால் உழைப்பதற்கான தேவை இல்லை. இன்றைய வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் ஆள பிறந்தவர்கள். நம்முடைய வீடுகளிலும் அது நடக்கும், அப்படிதானா? அது வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும், ஃபேன் போட மாட்டோம். எப்போ அம்மா அந்த பக்கத்தோடு நடந்து போகிறாங்களே, அம்மா ஃபேனை போடுங்கம்மா, தாகம் எடுக்கும், தண்ணி குடிக்க மாட்டோம். எப்போ அந்த சைடு அம்மாவுக்கு சவுண்டு கேட்குதோ, அம்மா கொஞ்சம் தண்ணி. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அப்படி தான். சரியா? அன்பானவர்களே, எல்லாம் சரி. சிலர் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரீமாக போவோம். முன்னாடி சோறு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனாலும் அம்மா எடுத்து வைங்க. ஒரு சிலர் அதுக்கு மேலே மடி, அள்ளி தருவீளா அப்படிங்கிற அளவு போகும். உழைப்பதற்கு சில நேரங்களில் நமக்கு என்னதாக இருக்கும்? மடியாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆள பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லுவோம். விவிலியமும் அதைத்தான் சொல்லுகிறது, இன்றைய வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுடுங்களேன், பின்னாடினா அங்கே பின்னாடி போகாதீங்க. விவிலியத்தில் இன்றைக்கு முதல் அதிகாரத்தை வாசித்தோம். 2வது அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தை என்ன சொல்லுது? தொடக்க நூல் 2:5 என்ன சொல்லுது? 3 பைபிளெல்லாம் திறக்க வைக்கிறாரே. ஆறாவது மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் அங்கு இல்லை. இப்போ மண்ணை பண்படுத்துவதற்கு அங்கு யார் இல்லை? மானிடர் எவரும் இல்லை. ஆகவே மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? முதல் அதிகாரம் சொல்லுது ஆள படைக்கப்பட்டான்னு சொல்லுது. ஆனாலும் 2வது அதிகாரம் அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வைக்குது. என்ன வைக்குது? மண்ணை பண்படுத்துவதற்கு மானிடர் எவரும் இல்லை. ஆகவே கடவுள் என்ன செய்கின்றார்? மானிடரை படைக்கின்றார். 16வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது? 15 என்ன சொல்லுது? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். சரிதானா? அப்போ மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? எதற்காக ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டான்? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இந்த பண்படுத்துதலும் பாதுகாத்தலும் இருந்தால் மட்டும்தான் இந்த இயற்கையை இருக்கின்ற ஒவ்வொன்றையும் பண்படுத்தி பாதுகாத்து அதனை பயன்படுத்தி உழைக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் அதனை ஆள முடியும். எப்பொழுது தான் முதல் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனம் நமக்கு வர வேண்டும். நாம் ஆள பிறந்தவர்கள். ஆள வேண்டும் என்றால் முதலிலே நம்முடைய ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கின்றவர்கள் நலமோடு இருக்க வேண்டும். நலமோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் உழைக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் இந்த உலகத்தை ஆள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை கேட்டோம், அப்படிதானா? எந்த நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது? மத்தேயு. நல்ல பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. மத்தேயு நற்செய்தியிலே 2 முறை இவருடைய மகன் அல்லவான் என்று வருகிறது. யாருடைய மகன்?
யோசேப்பின் பெயர் போட்டிருக்கா? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? அடுத்த லைன் என்னது? மரியா இவருடைய தாய் தானே, அப்படிதானா? மரியாவினுடைய மகன் தானே என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகின்றார். ஆகவே அவர் அந்த கரெக்டாக அந்த முறைப்படி எழுதுகின்றார், மரியாவினுடைய மகன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் யூதர்கள் பொதுவாகவே என்ன சொல்ல மாட்டார்கள்? ஒரு தாயினுடைய பெயரை சொல்லி அவருடைய மகன் என்று சொல்ல மாட்டார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரியாவின் மகன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் எத்தகைய ஏளனத்தோடு ஆண்டவர் இயேசுவை பார்த்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமான பிறப்பாக இருக்கின்றது. அது அந்த யூதர்களுக்கு தெரியும். அவர்கள் அவரை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் பார்க்கிறார்கள். யோசேப்பினுடைய பெயரை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் யோசேப்பினுடைய தொழிலை பயன்படுத்துகின்றார்கள். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? தச்சு தொழில் என்பது அந்த காலத்திலே கொஞ்சம் கடினமான தொழில். ஆனால் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில். இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்திலையும் நிறைய கதவு ஜன்னல் எல்லாம் இந்த மரத்தால் செய்யப்பட்டது. வீடுகள் எல்லாம் நிறைய பொருட்கள் மரத்தால் செய்யப்பட்டது. ஆகவே இந்த தச்சு தொழில் என்பது இந்த கடுமையான உழைப்போடு தொடர்படுத்தப்பட்ட ஒரு தொழில். ஆகவே அவர்கள் ஏளனத்தோடு பார்க்கிறார்கள், இவர் தச்சருடைய மகன் தானே என்று ஏளனத்தோடு பார்க்கிறார்கள். உழைப்பு என்பது போற்றப்பட வேண்டியது, உழைப்பு என்பது தேவைப்படக்கூடியது. நம்முடைய அடிப்படையே அந்த உழைப்பு தான் என்று தொடக்க நூல் கூறினாலும் இந்த மக்கள் தொழிலை கொஞ்சம் இழிவாக பார்ப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படிதானா? ஒரு சில தொழிலை உயர்த்தி பார்த்து ஒரு சில தொழிலை தாழ்த்தி பார்ப்பதையும் பார்க்க முடிகிறது. நாம் எப்படி? எல்லா தொழிலும் சமந்தானா? உயர்ந்த தாழ்ந்த தொழில் ஏதாவது உண்டா? இல்லை. அப்படிதானா? நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். நல்ல ஹைஃபை ஹோட்டல் வச்சுப்போமே. அந்த ஹைஃபை ஹோட்டலில் வெயிட்டர் அழகாக டிப்டாப்பாக கேப்லாம் போட்டு அழகாக கையில் பென்னு பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், சாப்பிட வேணும்னு கேட்குறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் கொடுக்குறோம். எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். உட்காருகின்ற பொழுது இந்த கேப் இல்லாமல், கையில் பென்னு பேப்பர் ஒன்றும் இல்லாமல் ஒரு வயதான ஒரு பெண்மணி கையில் ஒரு சின்ன இதையும் வச்சு எல்லா பிளேட்டையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போமே. அது வரைக்கும் சும்மா இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன செய்வோம்? ஒதுங்கி கொடுப்போம். ஏன்? பற்றக்கூடாது. அப்படிதானே? எச்சி பற்றக்கூடாதுன்னு இல்லை, யார் பற்றக்கூடாது? அவங்க நம்மளை சில நேரங்களில் இது நடக்கிறது. சரிதானா? நம்ம பொருளை தலையாட்டாமல் இருப்போம், அதனால் நடக்கிறது. அதே ஹோட்டலில் எடுத்துப்போமே, டிப்ஸ் யாருக்கு கொடுப்போம்? வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுப்போம். வெளியில் நமக்கு அந்த பாத்திரம் கழுவுறவங்க அல்லது அந்த அழுக்கை எடுத்துகிட்டு போகிறவங்க அல்லது நம்ம வெளியில் வருகின்ற பொழுது நம்முடைய வண்டி போகிறதுக்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறவங்க, அவங்கள யாராவது கவனிப்போமா? கவனிக்க மாட்டோம். அப்படிதானா? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்போமே, இன்ஸ்பெக்டர் பெரிய ஆளா, சப் இன்ஸ்பெக்டர் பெரிய ஆளா? சப்புன்னு இடையில் எக்ஸ்ட்ரா வருதில்லை, அப்போ சப் இன்ஸ்பெக்டர் தான் பெரிய ஆள். அப்படிதானா? இன்ஸ்பெக்டர் பெரிய ஆள். சில நேரங்களிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்முடைய மத்தியிலே இருக்கும். ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்களை அடக்கி ஆள முயற்சிப்பது, அல்லது ஒரு நிலையிலே ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தனக்கு கீழ் இருப்பவர்களை ஏதோ ஒரு மதிப்பு கொடுக்காமல் துச்சமென கருதி பழகுவது என்பது நமக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கும். நம்ம சாப்பிட போகிறோம், கஞ்சிலாம் சாப்பிடுவோம், மதிய உணவு சாப்பிடுவோம். அதை உருவாக்கியவர்களை நினைத்து பார்ப்பதில்லை. அப்படிதான் நான் சமைக்கிறவங்களை நினச்சி என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? நினச்சி பார்க்குறதில்ல. சரி, சமைக்கிறவங்களை நினச்சி பார்த்தாலும் கூட அதன் பின்னணியில் உழைத்த யாரையாவது நினைத்து பார்க்கின்றோமா? நினைத்து பார்ப்பதில்லை. ஆடைகள் அணிந்திருக்கின்றோம் அல்லது இன்னும் பல பொருட்களை பயன்படுத்துகின்றோம். அதை தயாரித்தவர்களை என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? நினைத்து பார்ப்பதே இல்லை. ஆகவே அன்பானவர்களே, உண்மையிலேயே இந்த உழைப்பிற்கு மதிப்பு கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்ற கேள்வியை நம்மிடம் கேட்டு பார்த்தால் நிச்சயமாக அதை குறைவு என்று தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வேணால் மதிப்பு கொடுக்குறோமா இருக்கும். நம்முடைய பார்வையில் இருக்கின்றவர்களை, கண்ணில் தெரிபவர்களை மதிக்கின்றோமாக இருக்கும். ஆனால் வேறு யாரையும் மதிப்பதில்லை. நம்முடைய ஊருக்கு வந்த பிறகு தான் ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு நன்றி என்று சொல்லிவிட்டு வந்தேன்.
இப்போ அதை நம்ம தான் காசு கொடுக்குறோம்ல, எதுக்கு நன்றி சொல்லணும்? சரியான கேள்வி தானே? நம்ம தான் காசு கொடுக்குறோம்ல, எதுக்கு நன்றி சொல்லணும்? உண்மையிலேயே அன்பானவர்களே, அது காசுக்கு பொருள் என்று நாம் பார்க்க தொடங்கி விட்டோம் என்றால் மனிதம் மடிந்து விடும். காசு கொடுக்குறோம், அதுக்கு அவங்க பொருள் தாராங்க என்று மனிதத்தை பார்க்க மறந்து விட்டோம், அல்லது அவர்களுடைய உழைப்பை மதிக்க மறந்து விட்டோம் என்றால் உண்மையிலேயே மனிதம் மறைந்து விடும். ஆகவே நாம் மனிதர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது மதிப்போடு கொடுக்க வேண்டும். அந்த மதிப்பு நமக்கு திரும்பி வரும், ஏதாவது ஒரு வகையில் திரும்பி வரும். ஆகவே ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னதாக பார்த்த வாட்ஸ்அப் நான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்த நேரத்தில் பார்த்த ஒரு குறும் செய்தி. எப்பொழுது செருப்பு கடைக்காரனுக்கு நம்முடைய செருப்புகளை கரங்களிலே எடுத்து தைப்பதற்கு கொடுக்கிறோமோ அப்பொழுது மலர்ந்து விட்டது மனிதம் என்று அந்த குறும் செய்தி இருந்தது. பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? செருப்பு கடைக்காரன்ட்ட போவோம், காலில் செருப்பை கலத்தி போட்டு இதில் இதை தைக்கணும்னு சொல்லுவோம். எப்பொழுது செருப்பு கடைக்காரனுக்கு கரங்களால் எடுத்து கொடுத்து சொல்லுகின்றோமோ அப்பொழுது மலர்ந்து விட்டது மனிதம் என்று அந்த செய்தி முடியும். ஆகவே மனிதத்தை மதிக்க வேண்டுமென்றால் நாம் உழைப்பவர்களை மதிக்க வேண்டும், நாமும் உழைப்பாளர்களாக மாற வேண்டும். எப்பொழுதும் உதவி உதவி என்று மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு தான் சரியா? சின்ன பிள்ளைகள் சரியா? எப்பவும் அம்மா வரட்டு, தண்ணி எடுத்து தரட்டு, அம்மா வரட்டு, ஃபேனை போடட்டு, அம்மா வரட்டு, ரிமோட்டை தரட்டு, சேனலை மாற்றட்டு என்று நாம் காத்து கொண்டிருக்கக்கூடாது. உதவி தேவைப்படும் போது கேட்பதிலே தவறில்லை. நாம் சும்மா இருக்கும்போதும் நமக்கு செய்கிறதுக்கு மடியாக இருந்துக்கிட்டு எனக்கு உதவின்னு கேட்குறது தவறு. அது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு தான். நம்மளால் செய்ய முடியும், ஆனாலும் செய்யக்கு மடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்பது முற்றிலும் தவறு. ஆகவே தயவு செய்து உழைப்பதற்கு முன்னுரிமை கொடுப்போம். உழைக்க முடியவில்லை என்கின்ற நேரத்தில் உதவிக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உழைப்பதற்கு நம்மால் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். உழைப்பவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே பக்தியோடு தொடர்ந்து நமக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைத்து பார்ப்போம். நம்முடைய வீடுகளிலே உழைக்கின்றவர்கள், நமக்காக உழைத்தவர்கள், சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும் அல்லது கடினமான வேலைகளாக இருக்கும். ஒருவேளை நாம் இது உயர்ந்த வேலை என்று மதிக்காத வேலைகளாக இருக்கும், கீழ்த்தரமாக நாம் நினைத்திருக்கின்ற வேலைகளாக இருக்கும். எந்த வேலையுமே கீழ்த்தரமானதல்ல, ஒவ்வொரு வேலையுமே முக்கியமானது. கடவுள் மனிதரை படைத்தார், கீழ்த்தரமானவர்களையோ உயர்ந்தவர்களையோ படைக்கவில்லை, மனிதரை படைத்தார். ஆகவே நமக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் சின்ன வேலைகள் என்று கருதுகின்ற அவற்றை செய்கின்றவர்களை கூட நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் இவர்களை எல்லாம் படைத்திருக்கின்றார், நமக்கு பணி செய்வதற்கு அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி ஜெபிப்போம்.